உலக புக்கிலும் நடந்துட்டு இருக்கு. நம்ம கான்சாபத்துல நடக்குது ஒரு ஸ்கூல்ல. அந்த ஸ்கூல்ல நடக்கக்கூடிய விழாவில் ஒரு மன்னருடைய போட்டோவை வச்சு மக்கள் எல்லாம் போய் வணங்கணும் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அதை 11 வயது பாலகனாகிய அந்த பரஞ்சலி மகன் பார்க்கிறாரு. ஏன் எல்லாரும் மன்னரை வணங்குறாங்க? மன்னர் தான் எல்லாத்துக்கும் பெரியவர், அவரை வணங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு பதில் பரஞ்சலி மகனுக்கு பக்கத்துல உள்ள ஒரு பெரியவர் சொல்றாரு. அப்ப மன்னர் யாரை வணங்குவார்? எல்லாரும் மன்னரை வணங்கணுங்கிறீங்க, ரைட்டு. மன்னர் யாரை வணங்குவாங்க? யாரா இருந்தாலும் இறைவனை வணங்கித்தான் ஆகணும் அப்படின்னா எல்லாரும் வணங்கக்கூடிய அந்த இறைவனை நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் உதயமானதால் தான் 11/11/1911 ஆண்டு 11 மணி 11 நிமிடத்துக்கு அந்த பாலகர் உள்ளத்துல ஏற்பட்ட எண்ணம், அதுக்காக படாத பாடுபட்டு பலவிதமான முயற்சிகளில் ஈடுபட்டு 7/1/1938 ஆண்டு அவருடைய குருவினால ஆட்கொள்ளப்பட்டு இந்த உணர்வை பெறாரு. பெற்ற உடனே எப்படி இருக்காரு? ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தோத்தாபுரி சுவாமிகளை உபதேசம் கொடுத்தா ராமகிருஷ்ண பரமஹம்சர் பரமஹம்ச நிலையை அடைஞ்சி ஒரு உன்னதமான நிலையை அடைஞ்சாரு. அந்த நிலைக்கு பரஞ்சலி போயிடுறாரு. அந்த மாதிரி ஒரு உன்னதமான நிலையை போய் உலகத்திலும் அந்த தத்துவத்தை பரப்பக்கூடிய ஞான மலரா உதயமான நந்தால் 11/11/1911 ஆண்டு 11 மணி 11 நிமிடத்துக்கு என்ன பரஞ்சலி அவ்வளவு ஸ்பெஷலா பண்ணிட்டாரு. எவ்வளவோ ஞானிகள் தோன்றிய இடம் நாடு தானே, அவங்களெல்லாம் பண்ணாத விஷயத்தையா பரஞ்சலி மான் பண்ணிட்டாருன்னு ஆவா கண்டிப்பா பண்ணியிருக்காரு. எவ்வளவோ ஞானிகள் தோன்றுறாங்க நாடுதான், ஆனா உபதேச முறையை யாருமே அறிமுகப்படுத்தல. வள்ளலாரே கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு தான் போயிட்டாரு. ஏன்? உபதேச முறை இல்ல. இங்க கூட சொன்னாங்களே யாரோ, முதல்ல உபதேசத்தை கொடுத்துட்டு அப்புறமா தத்துவங்களை போதிக்கிறாங்க அப்படின்னு. ஆன்மீகங்கிறது அனுபவம் தானே, ஆன்மீகங்கிறது அனுபவம். சுருதி நூல் சாஸ்திர வேதங்கள் எல்லாம் சொன்னொன்றில் அடக்கி சும்மா இருக்கும் சுகமே சுகம் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் சொல்லி ஒருத்தருக்கு ஆன்மீக அனுபவம் ஏற்படுமா? இல்ல படிச்சுதான் ஏற்படுமா? படிச்சுதான் ஏற்படுமா? அப்படி பார்த்தா சைவ சித்தாந்தம் படிச்சவங்க இவரு சொன்னாரு, சிவபுராணத்துக்கு அர்த்தம்லாம் இப்பதான் புரியுது. அது இந்த கண்ணை துறக்காது ஒரு மனிதன் ஞானம் அடையுதோ, இந்த கண்ணை துறக்காது ஒருத்தன் முக்தி அடையதே கிடையாது.